ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ன்றது நடந்துட்டு இருக்கு. CMF Phone 2 Pro. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேமராவை மிகைப்படுத்தி ரொம்ப சொல்லியிருந்தாங்க. அபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்ண போட்டோஸ்ல பயங்கரமா 1 லட்ச ரூபா போன்ல எடுக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி, அந்த மேக்ரோவோட டீடைலிங் எல்லாமே இருக்கு. பட் ரியாலிட்டியில நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியால யூடியூப்லாம் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. 50 மெகாபிக்சல் பிரைமரி, 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், அது போக செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 7300 Pro அப்படின்ற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஓகே தான். பட் அவங்க லான்ச் அப்ப ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னது அந்த டிட்டாச்சபிள் லென்ஸு, பின்னாடி பேனலை கழட்டி மாட்டிக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸ் தானே தவிர ஃபோனை டிஃபால்ட்டாக நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு கேமரா ஸ்பெசிஃபிக்காக ஒர்த்துன்றது கிடையாது. ஸோ இது நார்மலாக யார் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஃபோன் வேணும், கிளியரான ஒரு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த CMF Phone 2 Pro வாங்கலாம். மற்றபடி கேமராக்காக வாங்கணும், இதை வச்சு நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனோ சூப்பரான ஆங்கிளில் ஃபோட்டோஸோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் அடையணும். ஸோ அதனால CMF Phone 2 Proவை ஒரு கேமரா ஸ்பெசிஃபிக்காக நினச்சி வாங்காதீங்க. மற்றபடி அந்த 20,000 பட்ஜெட்டுக்குள்ள டீசெண்டாக எல்லா வேலையும் பண்ணணும். பேட்டரி பேக்கப் 5000 mAh, 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே, கேமரா பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஆனால் அவங்க கேமரா தான் அதில் டாப் நாச் அப்படின்ற மாதிரி பிராண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு CMF Phone 2 Pro வாங்க. ஃபுல் ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸஸ் கேளுங்க, நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணி நான் போகிறேன். ஓகேவா?